ஏனுங்க எல்லாரும் சௌக்கியங்களா? எல்லாரும் சௌக்கியமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா திடீர்னு யூடியூப் பார்க்கன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல. சரி சும்மா அப்பப்போ வந்து எட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. நான் போஸ்ட் பண்ண வீடியோக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டீங்க. வேலையை விட்டுட்டீங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, அப்படி இப்படி நிறைய கேட்டீங்க. அதுக்கான ஒரு பதிலாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிலர்லாம் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாடா. முதல்ல எதை பற்றி பேச போகிறோம்னா, வேலையை விட்டுட்டிங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, இன்ஸ்டாவில் வீடியோ போட போகிறீங்களா, ட்ரெஸ் விற்க போகிறீங்களா, அது மட்டும் தான் பண்ண போகிறீங்களா, அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா ஒரு சிலர் கேட்பாங்க. நம்மளை கொஞ்சம் கடுப்பெதுக்குன்னே கேட்பாங்க. எஸ், வேலையை விட்டுட்டேன். ஏன்னா ஒரே இடத்துலையே ரொம்ப என்ன பண்ணுறது, முடிஞ்ச வரைக்கும் அங்கே வந்து சர்வே பண்ணியாச்சு. அதுக்கான வருமானம் இல்லாத காரணத்தினால் வந்து வேறு ஸ்கூல் பார்க்கலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாவது பார்த்துட்டேன். ஜாயின் பண்ணிட்டா இந்த மந்த்து ஜாயின் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய விஷயம் கேட்குறீங்க. சொல்ல போனால் வேறு ஸ்கூல் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வேலையை விட்டேன். புது ஸ்கூலு, புது மனுஷங்க, புது ஸ்டூடெண்ட்ஸு. இதை விட என்ன கொடுமையானா, என்னோடய டீம்லாம் வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன். அது ரொம்ப கவலையாக இருக்குது. எல்லாமே வின் பண்ணுற பசங்க. இருந்தாலும் எங்கள் அப்பா சொன்ன விஷயம் என்னென்னா, நீ வந்து உன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த வழியை காமிச்சிட்டல, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு காமிச்சிட்டல, நெக்ஸ்ட்டு உன்னோட லைஃபுக்கு நீ வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கணும்ல அப்படின்னு கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணி இப்போ வந்து வேறு ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லபடியாக போகும்னு நம்புகிறேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம என்னதான் வந்து ஒரு ப்ரைவேட் இதில் வேலை செஞ்சாலும் அது வந்து நமக்கு ஒரு நிரந்தரமே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து இது வந்து ரெண்டாவது விஷயம் சரியா. இது ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்கூலு, செகண்ட் விஷயம் வந்து மை பர்சனல் விஷயம். ஆக்சுவலி என்கிட்ட ஒருத்தர் கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து டீச்சர் இப்படி டான்ஸ் ஆடலாமா, இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து நீங்கள் போடுறீங்களா இன்ஸ்டாவில், அதெல்லாம் போடலாமா, சேல் பண்ணுற மாதிரி போடுறீங்களா, அதெல்லாம் போடலாமா அப்படி இப்படின்னு கேட்டிங்க. நான் என்ன சொன்னேன்னா, நீங்களும் தான் டீச்சர், போய் ஸ்கூலில் டீச்சர் வேலையை மட்டுமா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது இன்னும்ன்றது அது வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம எங்கே தான் வந்து வேறு பக்கம் நம்ம வேலை செஞ்சாலுமே நம்ம வந்து அது நிரந்தரமே கிடையாது. நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாபா உட்காந்துட்டே சம்பளம் வாங்குறதுக்கு? நம்ம வந்து ப்ரைவேட் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க டீச்சர்ஸ்னால் வந்து இப்படி, நானும் அப்படி தான் நினச்சிட்டு போனேன். ஆனால் அப்படியெல்லாம் அவங்க பண்ணல. கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான் வந்து அப்படி, நம்மளாம் கிடையாது. இன்னொன்று, நம்ம பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கும்போது, இப்போது இந்த வேலை நமக்கு நிரந்தரம் இல்லை, டெம்பரவரியாக போகிறோம் அப்படின்னா நமக்கு பர்சனலுக்கு ஏதாவது வேணும்ல. இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அது இஎம்ஐக்கே போயிடுது, வரப்போகிற செலவுக்கே போகுது. நான் எப்போ வீடு வாங்கி, கார் வாங்கி, ஃபோன் வாங்கி என்ன பண்ணுறது? அட்லீஸ்ட் நகை கூட வாங்க முடியல. இப்போ நகை விலையும் மீறி போச்சு, நகையும் வாங்க முடியல. இப்போ நமக்குன்னு தனியாக ஒரு ஏதாவது பண்ணணும்ல, அதுக்கான முயற்சி தான் இது. இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் ஃபுல் டைம் ஃபோன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேலன்ஸ் போடுறதுக்கு நான் என் சேலரியிலேருந்து நான் போடக்கூடாது. இன்கம், நான் ஆன்லைன் ரொம்ப நேரமாக பார்க்குறேன்னா அந்த ஆன்லைன்லேருந்து எனக்கு ஏதாவது இன்கம் வேணும். அதுக்காக தான் முக்கியமாக நம்ம வந்து பார்க்கணும். மித்தவங்க மாதிரி சும்மா யூஸ் மட்டும் பண்ணிவிட்டு, பொழுதுனைக்கு யூஸ் பண்ணிவிட்டு சும்மா கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். என் மைண்டில் இது ஒன்று தான். இப்போ நம்ம இதில் ரொம்ப நேரம் இருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஒரு இன்கம் வரணும். இன்னுமே எனக்கு இன்கம் வரல. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் போகிறனால எனக்கு வந்து நிறைய காசு மழையாக கொட்டுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. இன்னும் எனக்கு வரல. நான் வெறும் ட்ரை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி வரல. ஒரு 2000 3000 அவ்வளோதான் வந்திருக்கு. இருந்தாலும் அது வந்து இப்போ நான் ஏதோ ஒன்று பண்ணுறேங்கிறனால எனக்கு இது கிடைக்குது. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு பிடிச்ச விஷயம் செய்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? இதை தாண்டி அதை தாண்டி அந்த மாதிரி இந்த காடு தாண்டி மலையை தாண்டி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம். அது வந்து என்னால் முடியுது. எனக்கு டான்ஸ் ஆட தோணுதா, நான் ஆடுவேன். ட்ரெஸ் வந்து சும்மா வீடியோ போட தோணுதா போடுவேன். திடீர்னு கண்டென்ட் பேசணும்னு தோணுதா பேசுவேன். நம்ம மனசுக்கு தோன்றதை நம்ம வந்து பண்ணிடணும். அவன் அதை சொல்லுவான், இவன் அதை சொல்லுவான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என் மைண்டில் இருக்கவே இருக்காது. இப்போது அங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படி ஏதாவது மைண்டில் இருந்துச்சுன்னா நான் வந்து 1 மணி நேரம் டான்ஸ் ஆடினாவே எனக்கு வந்து சரியாயிடும். இப்போ வந்து நிறைய பேர் அது வந்து டான்ஸு அந்த மாதிரி பார்க்குறீங்க. ஆனால் நான் ஆடுறது வந்து எக்ஸசைஸ். ஒரு மணி நேரம் எக்ஸசைஸில் ஒரு 10 நிமிஷம் ஒரு சாங் எக்ஸசைஸ் இருந்துச்சுன்னா ஒரு சாங் வந்து டான்ஸ் இருக்கும். ஒரு சாங் எக்ஸசைஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் இன்னொரு சாங் டான்ஸ் இருக்கும். அந்த டான்ஸ் ஆடுற
டைமில் தான் வந்து நான் ஒரு கிளிப் எடுத்து போடுவேன். பட் அது நிறைய பேர் வந்து ஃபுல்லாமே டான்ஸ் நினச்சிருக்கீங்க. அது வந்து ஒரு எக்ஸசைஸ் தான். நான் வந்து ஒன்று நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும், நம்மளோட லைஃப்பையும் பார்த்துக்கணும், அதுக்காக மட்டும்தான்.